வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. அதுவும் இல்லாமல் இவ்வளோ நாள் வீடியோவே அப்லோட் பண்ணாத மாதிரி. சரி, இன்றைக்கி நம்ம 4 ப்ளேவுட் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம என்ன வச்சுருந்தது தான். சரி, இவ்வளோ டைமும் கிடைக்கல, இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இது 1 2வது ப்ளேவுட்டு, 3வது ப்ளேவுட், 4வது ப்ளேவுட்டு. நம்ம அது மேலே டிவி 1 டிவி 2 3 வந்து நான் பேர் ஒன்றா சேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் ப்ளேவுட்டில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதோ அதே சேம் தான். மேலே மட்டும் பார்த்தா 1 2 3 அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது வேறு வேறு சேஞ்ச் ஆகி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே தெரியும், 4 ப்ளேவுட்டுக்கு 4 பிளேயர் உள்ளே ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு ஒன்று நீங்கள் ஒர்க் பண்ண சொல்ல ஒன்று ப்ளே ஆகும். உங்களுக்கு சேம் நான் பார்த்தீங்கன்னா ரைசான் யூஸ் பண்ணுறேன், ரைசான் 5 யூஸ் பண்ணுறேன். இது என் ஃப்ரெண்டோட சிஸ்டம். ஸோ அவர் சிஸ்டத்தில் போட்டு செக் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்க, கரெக்டாக அவுட்புட்டும் போகுது. ஸோ இது வந்து ரீசொல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த அந்த மேலெல்லாம் மறைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ 1600 ஃபுல் ஹெச்டியில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக ரீசொல்யூஷன் நல்லா தெரியும். ஸோ இந்த ரீசொல்யூஷன் கம்மி மானிட்டர், ஸோ அதெல்லாம் சரியாக தெரியல. உங்களுக்கு நல்லா ப்ளே ஆகுது, சூப்பராக அவுட்புட் போகுது. எல்லாம் சேம் அதே போல் தான். சிங்கிள் ப்ளேவுட் எப்படி யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்காலிங் எல்லாமே சேம் அதே போல் தான். ஸோ 1 2 3 4 இருக்கும். நம்ம தேர்துன்னு நம்ம சேஞ்ச் பண்ணுறது மாத தேர்து வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்கும். அந்த சிங்கிள் ப்ளேவுட் எப்போ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக போகுது அவுட்புட்டெல்லாம். ஸோ நல்லாயிருக்கு.
அடுத்து இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரையும் நன்றி நண்பர்களே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள்.